தமிழக சட்டப்பேரவை கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. அப்போது மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். இதனை கண்டித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் மு க ஸ்டாலினுக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்தும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மத்திய பட்ஜெட் என்பது தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மாய லாலிபாப் என்று விமர்சித்தார். மதுரையில் 6 ஆண்டுகளாகியும் எய்ம்ஸ் அமைக்க இதுவரை ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய பட்ஜெட் மக்களுக்கான பட்ஜெட் இல்லை, கார்ப்பரேட்டுகளுக்கான பட்ஜெட் என்று அவர் விமர்சித்தார். அதிமுக அமைச்சரவை மீதான ஊழல் குறித்த ஆதாரங்களோடு ஆளுநரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் 2 ஆண்டுகளாகியும் முடிவெடுக்காமல் ஆளுநர் இழுத்தடிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஆளுநரின் இந்த செயலை கண்டித்தும் அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படும் என்பதாலும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதையும் திமுக புறக்கணிப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதையும் புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சியும் அறிவித்துள்ளது. மத்திய அரசு விவசாயிகளின் குரல் வலையை நெரித்து வரும் நிலையில் அதற்கு ஆதரவாக அதிமுக அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இது தொடர்பாக உடனடியாக விவாதம் நடத்த கோரியும் மாநிலங்களவையில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி மற்றும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஆனால் வேளாண் சட்டங்கள் குறித்து இன்று விவாதிக்க அனுமதிக்க முடியாது என அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது வேளாண் சட்டங்கள் குறித்து பேச வாய்ப்பளிக்கப்படலாம் என்று அவர் கூறினார். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் அடுத்தடுத்து 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. कल से हम लोग राष्ट्रपति जी का अभिभाषण पर माननीय सदस्यगण कृपया अपनी अपनी सीट पर जाएं. The House stands adjourned till 9 AM on Wednesday, the 3rd February 2021. மாநிலங்களவை இன்று கூடியதுமே விவசாயிகள் பிரச்சினைகளை திமுக எழுப்பியது. வேளாண் சட்டங்களை எதிர்த்து 2 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி வரும் நிலையில் போராட்டம் நடத்தும் இடத்தில் மனிதாபமின்றி குடிநீர், மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை குழு திமுக தலைவர் திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்தார். விவசாயிகளின் போராட்டம் மிகவும் முக்கியமான பிரச்சினை என்பதால் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக உடனே விவாதம் நடத்த வேண்டும் என்றும் திருச்சி சிவா வலியுறுத்தினார். வேளாண் கருப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 69வது நாளாக நீடிக்கின்றது. அடுத்த கட்டமாக வருகின்ற 6ஆம் தேதி நாடு முழுவதும் முக்கிய சாலைகளில் டிராக்டர்களை நிறுத்தி போராட்டம் நடத்தப் போவதாக விவசாய சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் தலைநகர் டெல்லியை ஒட்டிய சிங்கு, காசியாபாத் எல்லைகளில் விவசாயிகள் குவியதை தடுக்க இரும்பு கம்பிகளாலான தற்காலிக சுவர் அமைக்கப்பட்டிருப்பதை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனை தடைகள் போட்டாலும் போராட்டம் தொடரும் என விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் அனைத்து துறைகளும் படுதோல்வி அடைந்து விட்டதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை 50 ஆண்டுகாலம் பின்னோக்கி இழுத்துச் சென்று விட்டதாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக அமைச்சர்களின் மீது ஆதாரங்களுடன் 22/12/2020 அன்று நேரில் கொடுக்கப்பட்ட 97 பக்க ஊழல் புகார்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் 30 ஆண்டுகளாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டும் இதுவரை விடுதலை செய்யாமல் அமைச்சரவை தீர்மானத்தை கிடப்பில் போட்டிருக்கும் தமிழக ஆளுநரின் செயலை கண்டித்து மக்கள் விரோத அதிமுக அரசின் ஆளுநர் உரையை திமுக புறக்கணிப்பதாக கூறியுள்ளார். கூவத்தூரில் ஊர்ந்து முதலமைச்சரான பழனிசாமியின் பதவிக்காலம் முடிவுக்கு வருவதுதான் தமிழக மக்களின் ஆர்வம் மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய நிலங்களில் உயர் மின் கோபுரங்கள் அமைப்பது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதிட்டு, நிவர், மார்கழி மழை உள்ளிட்ட எந்த பேரிடர்களிலும் மத்திய அரசின் நிதியையும் வாங்க முடியாமல் விவசாயிகளுக்கு இழப்பீடும் வழங்காமல் பயிர் காப்பீட்டின் இழப்பீட்டுத் தொகையை கூட அலைக்கழித்து
விவசாயிகளின் தீரா துயரங்களுக்கும் தற்கொலைக்கும் வித்திட்ட ஒரே முதலமைச்சர் பழனிசாமி என்று குற்றம் சாட்டியுள்ளார். மதுபோதையில் வந்த அதிமுகவினர் உணவகத்தை அடித்து நொறுக்கியது மட்டுமின்றி தீ வைத்து கொளுத்திய சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள ஓட்டலுக்கு மதுபோதையில் நேற்று இரவு வந்த அதிமுக பிரமுகர் பெரியசாமி என்பவரின் மகன் அழகுச்செல்வன் மற்றும் அவரது நண்பர்கள் உணவு கேட்டு தகராறு செய்தனர். ஆனால் நேரம் முடிந்துவிட்டதாக கூறி உணவு தர ஊழியர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் ஹோட்டலை அடித்து உடைத்து வன்முறையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு அங்கு வந்த மர்ம நபர்கள் உணவகத்தை தீ வைத்து கொளுத்தினர். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நாளை மறுநாள் தொடங்குகின்றார். அதன்படி நாளை மறுநாள் 4ஆம் தேதி வியாழக்கிழமை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தெளிச்சாத்தநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட 4 வழி சாலையில் நடைபெறும் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று மக்களின் குறைகளை பெற்று உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கே. வைரம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் நடைபெறும் கூட்டத்துடன் நிறைவடைகின்றது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் புகார் மனு அளித்த பெண்ணிற்கு 24 மணி நேரத்தில் தமிழக அரசு சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை எழிலரசி இன்று நேரில் சந்தித்து நன்றி கூறினார். மேலும் திமுக சார்பில் அப்பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஏவா வேலு, வடக்கு மாவட்ட செயலாளர்கள் தரணிவேந்தன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நபிகள் நாயகம் பற்றி அவதூறு பரப்பி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பாஜகவினரை குண்டர் சட்டத்தில் அடைத்திட வேண்டும் என்று திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டி.ஆர். பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசி தமிழகத்தில் உள்ள மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பது ஒன்றையே இலக்காக கொண்டு பாஜகவில் உள்ள மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமன் போன்றவர்கள் பேசி வருவதும், அவர்களுக்கு அனைத்துவித ஊக்கமும் அளித்து பாஜக தலைமை காப்பாற்றி வருவதும் கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். நபிகள் நாயகம் பற்றி அவதூறாக பேசிய பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் சண்முகம் சாலை பெரிய பள்ளி வாசலிலிருந்து பேரணியாக சென்று தாம்பரம் அம்பேத்கர் சிலை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் யாகூப், விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை செயலாளர் வன்னி அரசு உள்ளிட்டோரும் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பெண்கள், சிறுவர், சிறுமிகள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நபிகள் நாயகம் பற்றி அவதூறாக பேசிய பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆட்சேபகரமான ஆபாசமான பேச்சுகளாலும் சமூக ஊடக பதிவுகளாலும் தமிழகத்தின் சமூக அமைதியை குலைப்பதே நோக்கமாக கொண்டு தொடர்ச்சியாக செயல்பட்டு வரும் சங் பரிவார அமைப்பை சேர்ந்த கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமியர்களின் உணவுகளை புண்படுத்தி சமூக பதற்றத்தை உருவாக்கி வரும் கல்யாணராமன் மீது, அவரை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் மீதும் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜவாஹிருல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் தலைவர் பொன்குமார், முன்னாள் அகில இந்திய தலைவர் ராதாகிருஷ்ணன், கூட்டமைப்பு செயலாளர் யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய கட்டுமானத்துறைக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், சிமெண்ட் விலை உயர்வினால் ஆலை அதிபர்கள் கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தையே மீண்டும் அமல்படுத்த வேண்டும், அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்டனத்தை தெரிவித்தனர்.
இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். மதுரை அரசு மருத்துவமனை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அரசு ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அரசு ஊழியர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் வடக்கு ஒன்றியம் மேவாணி ஊராட்சி மன்ற தலைவர் குருசாமி, அம்மாபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி, அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றியம் குருவரெட்டியூர் ஊராட்சி மன்ற தலைவர் அசோக்குமார் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதேபோல் நாமக்கல் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருமால் ஊராட்சி கவுண்டன்பாளையம், கபிலர்மலை, சோழசிராமணி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். அருப்புக்கோட்டை ஒன்றியம் அதிமுக இளைஞரணி துணை செயலாளர் கொப்பையாராஜ், ரஜினி மக்கள் மன்ற மகளிரணி வடசென்னை மாவட்ட செயலாளர் லட்சுமி வேலு உள்ளிட்ட ஏராளமான மகளிரணி நிர்வாகிகள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் KS மூர்த்தி, சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய அருணா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொய்தீன், வரும் 27ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அதற்கான அழைப்புதலை திமுக தலைவரிடம் வழங்கியதாகவும் கூறினார். திமுக சுற்றுச்சூழல் அணியில் நியமிக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழல் அணியில் நியமிக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகள் 13 பேர் திமுக தலைவரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி உடனிருந்தார். 4 மணி நேரத்திற்கு மேலாக ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட்ட புதுவை பள்ளி மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மணவெளி பகுதியைச் சேர்ந்த பச்சையப்பன் என்பவரின் 16 வயது மகன் தர்ஷன் தனியார் பள்ளியில் படித்து வந்தார். மொபைல் போனில் ஃபயர்பால் எனும் ஆன்லைன் கேமை தர்ஷன் விளையாடி வந்ததாக கூறப்படுகின்றது. காதில் ஹெட்செட் வைத்துக் கொண்டு தொடர்ந்து 4 மணி நேரமாக அதிகமாக சத்தத்துடன் விளையாடியதால் மாணவன் தர்ஷன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதையில் வந்த அதிமுகவினர் உணவகத்தை அடித்து நொறுக்கியது மட்டுமின்றி தீ வைத்து கொளுத்திய சம்பவம் சேலம் மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே உள்ள ஹோட்டலுக்கு மது போதையில் நேற்று இரவு வந்த அதிமுக பிரமுகர் பெரியசாமி என்பவரின் மகன் அழகு செல்வன் மற்றும் அவரது நண்பர்கள் உணவு கேட்டு தகராறு செய்தனர். ஆனால் நேரம் முடிந்துவிட்டதாக கூறி உணவு தர ஊழியர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் ஹோட்டலை அடித்து உடைத்து வன்முறையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு அங்கு வந்த மர்ம நபர்கள் உணவகத்தை தீ வைத்து கொளுத்தினர். 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது. இது குறித்த புகாரின் மீது ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் கேட்டு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. திருவண்ணாமலை நகராட்சி 39வது வார்டு பகுதியில் உள்ள காமராஜர் நகர், ஒத்தவாடை தெரு, கீழாத்தூர் மற்றும் வேட்டவளம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திருவண்ணாமலை விழுப்புரம் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை பேரூராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலி குடங்களுடன் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி செயல் அலுவலர் அசோகனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும், நெசவு தொழிலை காப்பாற்றவும், நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் சிவபத்மநாபன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் சமீரனை நேரில் சந்தித்து மனு அளித்தார்.
மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் செயல்பட்டு வரும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சியில் பூம்புகார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்ட போது அதில் மாணவிகளின் பெயருடன் அவர்களின் சாதி பிரிவும் குறிப்பிட்டு டோக்கன் ஒட்டப்பட்டிருந்தது. இதனை கண்டு மாணவிகளும் பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இது மாணவர்களிடையே பாகுபாடை ஏற்படுத்தும் விதமாக இருந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். பல்லாவரம் அருகே திமுக நிர்வாகியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பம்மல் நகர திமுக 21வது வார்டு துணை செயலாளர் கணேசன் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் சாலையோரம் உள்ள கடை ஒன்றில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கணேசனை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். தகவல் அறிந்து போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவோர் மீது துணிந்து புகார் கொடுத்ததால் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் சந்தையில் சாம்பார் வெங்காயத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. வரத்து குறைவால் மேலும் விலை உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தாடிக்கும்பு சாலையில் இயங்கி வரும் வெங்காய சந்தையில் தேனி, கம்பம், ஈரோடு, திருப்பூர், தாராபுரம், ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து நாள் ஒன்றுக்கு 150 டன் முதல் 200 டன் வரை சின்ன வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். தற்போது மழையின் காரணமாக சின்ன வெங்காயம் அழுகியிருப்பதால் வரத்து குறைந்துள்ளது. 50 டன் அளவே சின்ன வெங்காயம் கொண்டு வரப்படுவதால் கடந்த வாரம் 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் தற்போது 110 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு ஆடுகள் வழங்கும் திட்டத்திலும் அதிமுகவினர் பல கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. தமிழக அரசின் ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரே குடும்பத்தில் இருவருக்கு ஆடுகள் வழங்கக்கூடாது என்பது விதிமுறை. இந்த விதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது. தனிலாப்பாடி ஊராட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு குடும்பம் ஒன்றிற்கு 4 ஆடுகள் வழங்கப்பட்டதாக கணக்கு காட்டி அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் பல லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 9 மாதங்களில் முதல் முறையாக ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 9000க்கும் கீழே சென்றுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 8635 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு 1,07,66,245 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் 94 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 1,54,486 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,04,48,406 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 39,50,156 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா காரணமாக ரயில்களில் உணவு விநியோகம் நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் மீண்டும் தொடங்கப்பட்டது. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக ரயில்களில் உணவு சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் IRCTC ரயில்களில் உணவு வழங்கும் சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் குறிப்பிட்ட சில ரயில் நிலையங்களில் மட்டுமே உணவு வழங்கும் சேவையை மீண்டும் தொடங்க IRCTCக்கு ரயில்வே வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து இன்று முதல் மீண்டும் ரயில்களில் உணவு விநியோகம் மீண்டும் தொடங்கியது. முதல் கட்டமாக 60 நகரங்களில் தொடங்கப்படும் இந்த சேவை இம்மாத இறுதிக்குள் 450 மையங்களில் தொடங்கப்படும் என கூறப்படுகின்றது. டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் காலை வேளையில் கடுமையான பனிமூட்டம் நிலவுகின்றது. சில அடி தூரங்களே கண்ணுக்கு புலப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பனிமூட்டம் காரணமாக பல ரயில்களும் தாமதமாக வந்ததாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அடையாளம் தெரியாத பிணத்தை 2 கிலோமீட்டர் தோளில் சுமந்த பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் பாலாச மண்டலம் காசிபுக் நகராட்சிக்கு உட்பட்ட அடவிக்குத்தூர் கிராமத்தின் விவசாய நிலத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இறந்து கிடந்துள்ளார். இதனையடுத்து போலீசுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பெண் SI சிரிசா சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதோடு சடலத்தை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டார். அப்போது சடலத்தை தூக்கி செல்ல பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார்.
இந்த நிலையில் பெண் காவலர் 2 கிலோமீட்டர் வரை தோளில் சுமந்து சென்று அடக்கம் செய்த காட்சி பார்ப்போரை கண்கலங்க வைத்ததாய் இருந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற விமானங்களின் சாகசங்கள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தன. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் நாளை முதல் 3 நாட்களுக்கு இந்திய விமான கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு கண்காட்சியில் பங்கேற்கவுள்ள போர் விமானங்கள் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர்கள் இன்று ஒத்திகையில் ஈடுபட்டன. நடுவானில் விமானங்கள் நிகழ்த்திய சாகச ஒத்திகை பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. HAL has placed India among those very few countries that have capability to design, develop and produce dedicated. உருமாறிய கொரோனா வைரஸ் 82 நாடுகளில் பரவி இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட மற்றொரு வகை கொரோனா பாதிப்பு 39 நாடுகளிலும், பிரேசில் நாட்டிலிருந்து கண்டறியப்பட்ட கொரோனா பாதிப்பு 9 நாடுகளிலும் பரவி இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்ட நிலையில் நோபல் பரிசு பெற்ற அந்நாட்டின் தலைவர் ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். மியான்மர் ராணுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ள கருத்தில் மியான்மரில் ராணுவம் அதிகரிப்பதை கைப்பற்றுவதை நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்றும், நாட்டின் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி மீதான நேரடி தாக்குதல் இது என்றும் கூறியுள்ளார். ராணுவ ஆட்சி தொடர்ந்தால் மியான்மர் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என்று ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பானில் கொரோனா தொற்றுக்கு எதிரான அவசர நிலையை மீறி இரவு விடுதிக்கு சென்ற துணை கல்வி அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஜப்பானில் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு மக்கள் இரவில் தேவையின்றி வெளியில் நடமாடவும், விடுதிகள், மதுபான விடுதிகளுக்கு செல்லவும் தவிர்க்கவும், உணவகங்களை முன்கூட்டியே மூடவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த அவசர நிலை அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அந்நாட்டு துணை கல்வி அமைச்சர் டொய்டா டொனால்ட்லை அரசு உத்தரவை மீறி சமீபத்தில் இரவு விடுதிக்கு சென்றதாக செய்திகள் வெளியானது. இதுகுறித்து விசாரித்த அந்நாட்டு பிரதமர் யோஷிஹிடே சுகா அமைச்சரவையிலிருந்து டெய்டோவை நீக்கினார். அமெரிக்காவின் நாசாவின் செயல் தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பவ்யா லால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த பவ்யா லால் கடந்த சில மாதங்களுக்கு முன் நாசா அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் கடந்த காலத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கையின் வெள்ளை மாளிகை அலுவலகத்தில் பணிபுரிந்தார். இந்த நிலையில் நாசாவின் செயல் தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பவ்யா லால் நியமனம் செய்து ஜோ பைடன் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விண்வெளி வீரர்கள் அல்லாத மனிதர்கள் பங்கேற்கும் விண்வெளி சுற்றுலா திட்டத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் குறுங்காலத்தில் அனுபவம் வாய்ந்த பைலட் ஜாரட் ஐக்சன் மேக் தலைமையில் 4 நபர்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் பூமியை சுற்றி வருவார்கள். விண்வெளிக்கு செல்லும் இந்த 4 பேருக்கும் பால்கன் ராக்கெட் மற்றும் டிராகன் குறுங்காலத்தில் தேவையான பயிற்சியும் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் இந்த விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள ஸ்பேஸ் எக்ஸ் திட்டமிட்டுள்ளது. இன்ஸ்பிரேஷன் 4 என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் வாயிலாக கிடைக்கும் பணம் குழந்தைகள் மருத்துவமனைக்கு வழங்கப்படும் எனவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.